நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த குழந்தையா இசை பயிற்சியை எடுத்துக்கலனாலும் தனக்கு பார்வையே இல்லைனாலும் பாடல்களை கேட்கறது மூலமாவே அதை அற்புதமா கத்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பாடி ஏத்துற குழந்தை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சர்வேஸ்வரன். அவர் இந்த வாரம் விஜய் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட தத்துவ பாடல்கள் சுற்றுக்கு ஜெமினி கணேசனுடைய சுமை தாங்கி படத்துல எம்எஸ்வி அவர்களோட இசையில கண்ணதாசனுடைய வரிகளில் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற மெகா ஹிட்டான பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான மழலை காந்த குரல் அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே ரொம்ப சூப்பரா பாடி ஏத்தி அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடிட்டு இருக்கும் போது அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே மனமுருகி கண்கலங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சித்ராமா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் போது வெறும் 1.5 நாள்ல நீ இந்த பாடலை கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு அற்புதமா பாடுறதுன்றது நம்பவே முடியல. உனக்கு உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமான திறமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வர்ற குழந்தைகள் எல்லாருக்குமே நீ ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான விஜய் மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது இந்த குழந்தை வாயிலிருந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ன்ற பாடலை கேட்கும் போது அந்த வரிகள் எல்லாமே அப்படியே நெஞ்ச துளைக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே உண்மையா இந்த பாடலை நீ பாடியிருக்கன்னு சொல்லி நம்ம சர்வேஸ்வரர் பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.